வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி காட்டாமலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். செகண்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கடைசியாக எப்போ ஆன்லைன்லேயும் வந்தீங்கன்னு சொல்லிட்டு காட்டாமலே இருக்கிற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு 3 டாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முந்தின ஒரு ஆப்ஷன் இருக்குது, செட்டிங்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ப்ரைவசின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்டு ஆன்லைன் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எவ்ரி ஒன், நீங்கள் லாஸ்ட்டாக ஆன்லைனில் எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு காட்டும். எவ்ரி ஒன்னில் கொடுத்தா நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நோபடி அதை கொடுத்து வச்சுருக்கேன். நோபடி கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லாஸ்ட்டு சீன் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதில் யாருக்குமே காட்டாது. நோபடி கொடுத்தா மை காண்டாக்ட் கொடுத்தா உங்கள் காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்தீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்ட்னு சொன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்டை தவிர மற்றவங்களையும் நீங்களே செட் பண்ணி வைக்கலாம். இவங்களுக்கு மட்டும்தான் நான் லாஸ்ட்டாக எப்போ வந்தேன்னு தெரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். ஆனால் லாஸ்ட் ஆப்ஷன் நோபடிக்கு கொடுத்தா யாருமே உங்களுக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் வந்தீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் எப்போ ஆன்லைனில் நீங்கள் கடைசியாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்குமே பார்க்க முடியாத அளவு நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போதே உங்களுக்கு ஆன்லைன் காட்டக்கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அஸ் லாஸ்ட் சீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க, எப்போ வந்தீங்க எதுவுமே இதில் காட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.